மெனோபாஸ் பற்றின ரீசன்ட் சர்வே என்ன சொல்லுது? இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மெனோபாஸ் அப்படிங்கிறது முன்கூட்டியே, அதாவது 45 to 50 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து அதிகமாக ஆகிறாங்கிறது வந்து கணக்கிடப்பட்டிருக்கு. இதே 10 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஆவரேஜ் அப்படிங்கிறது எபோவ் 50 ஆர் 55 60 இந்த பீரியட் ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ இது எதனாலன்னு வந்து பார்க்கும்போது சரியாக திட்டமிடப்படாத வாழ்க்கை முறை, லேட் மேரேஜ், அதுக்கப்புறம் தேவையில்லாத மருந்து மாத்திரைகளை அதிகமாக எடுத்துக்கிறது. ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் பற்றின ஒரு சின்ன புரிதல். பீரியட்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடலானது மாதம் முழுவதும் தேங்கியிருக்கிற கழிவுகளை மாதத்திற்கு ஒரு முறை 3 முதல் 5 நாட்கள் கிளன்சிங் பண்ணுற ப்ராசஸ் தான் இந்த பீரியட்ஸ். ஸோ எப்போ எனக்கு மெனோபாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கழிவுகள்லாம் வெளியே போகாதா, உள்ளேயே தங்கிடுமா, இதனால் எனக்கு உடல் நலம் வந்து கெட்டு போயிடுமா, மற்றும் மனநலம் கெடுமா, ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது கிடையாதுங்க. யார் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெனோபாஸுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி அண்ட் மென்டலாக வந்து ஸ்ட்ரெஸ்லையோ இல்லை லோன்லினஸ்லையோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இது கண்டினியூவேஷன் ஆகுமே தவிர மற்ற எல்லாத்துக்கும் இது காமன் கிடையாது. ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா மென்டலாகவும் ஃபிட்டாக தான் இருப்பீங்க. ஸ்டே ஹெல்த்தி.